75 வயது மூதாட்டியின் வயிற்றில் கல்லாக மாறிய சிசு. மருத்துவ உலகில் அதிசயம். அல்ஜீரியால ஒரு மூதாட்டியோட வயத்துல 30 வருஷமா குழந்தை இருந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அல்ஜீரியாவை சேர்ந்த 70 வயசுக்கும் மேல ஆன பெண்ணுடைய வயத்துல 30 வருஷமா இந்த குழந்தை இருந்திருக்கு அப்படின்னு கூறப்படுது. ரீசெண்டா இவங்களுக்கு ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிருக்காங்க. அப்போதான் இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அதிர்ச்சிக்குரிய சிடி ஸ்கேன் படத்தை இப்போ ஒரு பிரபல சமூக வலைத்தள பக்கத்துல பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. கடந்த ஜூன் மாசம் 25ஆம் தேதி இந்த சிடி ஸ்கேன் போட்டோவை ஷேர் பண்ணதும் அது பயங்கர வைரல் ஆயிடுச்சுங்க. அந்த பெண்மணிக்கு வயித்துல 30 வருஷமா கால்சியம் அடைந்த சிசு ஒண்ணு இருந்திருக்கு அப்படின்னு அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலைமை பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா லித்தோபீடியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கர்ப்பம் முதுகுத்தண்டோட வெளிய கருப்பையுடைய வெளிப்புறத்துல உருவானப்போ ஏற்படுது அப்படின்னு கூறப்படுது. அந்த கர்ப்பத்துல சிசுவுக்கு தேவையான ரத்த பாசனம் இல்லாத காரணத்தினால சிசு வளர்ச்சி இல்லாம இறந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சிசுவை உடம்புல இருந்து எடுக்க முடியலனா நம்ம உடம்பே அந்த சிசுவை ரொம்ப மெதுவா ஒரு கால்சியமா ஒரு உறைஞ்சு போன கல் மாதிரி மாத்தி கொள்ளுமா. அத்தகைய ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு இருக்குங்க. மருத்துவர்களுடைய கூற்றுப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்க பொதுவா வயித்துல ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கூறப்படுது. வலியோ இல்லனா அறிகுறியோ எதுவுமே இருக்காம ரொம்ப இயல்பாதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி லித்தோபீடியா நிலைமைகள் மருத்துவ வரலாற்றிலேயே சுமார் 300 தடவை மட்டும்தான் பதிவாகி இருக்கு அப்படின்னு கூறப்படுது.